காரைக்குடியில் கிறிஸ்தவர்களின் திருநீற்று புதன் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. தவக்கால தொடக்கத்தில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. உலகமெங்கும் உள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் திருநீற்று புதன் அனுசரிக்கப்பட்டு ஆலயங்களில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் தூய சகாய அன்னை ஆலயத்தில் நடைபெற்ற அதிகாலை திருப்பலியில் கடந்த ஆண்டு குருத்து ஞாயிறு தினத்தில் ஆலயத்தில் இருந்து தங்களது வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்ட சிலுவை வடிவம் உள்ள குருத்தோலைகளை மீண்டும் ஆலயத்தில் கொண்டு வந்து எரித்து திருப்பலியில் கலந்து கொண்ட அனைத்து இறை மக்களுக்கும் பங்கு தந்தையர்கள் மற்றும் அருட்சகோதரர்கள் நெற்றியில் சிலுவை அடையாளத்தை சாம்பலால் வரைந்து திருநீற்று புதன் அனுசரிக்கப்பட்டது. நேற்று நடைபெற்ற அதிகாலை திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் திரளாக கலந்து கொண்டு இறையாசி பெற்றனர். இத்திருப்பலியின் போது இறை வேண்டல், நோன்பு, அறச்செயல் ஆகியவை குறித்து இறை மக்களுக்கு பங்கு தந்தை அறிவுறுத்தினார். நேற்று முதல் தொடங்கும் தவக்காலத்தில் 40 நாட்கள் நோன்பிருந்து ஆலயத்தில் மாலைதோறும் சிறப்பு வழிபாடுகளும் குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் சிலுவை பாதையும் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. பாடல் எண் 120. இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைவா, மாண்புக்குரிய உம் திருமுன் தலை வணங்குகிறவர்களுக்கு ஆழமான மனத்துயரை கனிவுடன் தந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவேண்டல், நோன்பு, அறச்செயல்கள் வழியாக ஆண்டவனின் பிள்ளைகளாக வாழ சென்று வாருங்கள்.